வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 அன்பர்களே, இந்த உலகத்தில் ஆன்மீக நெறியில் மக்களை உய்விக்க பல ஞானிகள் தோன்றி, சித்தர்கள் தோன்றி, அவர்கள் காலம் முழுவதிலும் இந்த அறிவு விளக்கத் துறையிலேயே உலக மக்கள் உய்ய வேணும் என்ற முறையிலேயே அவர்கள் உழைத்து நல்ல நெறியை, நல்ல தத்துவத்தை, நல்ல பயிற்சி முறைகளை பரப்பியுள்ளார்கள். அத்தனை பேர்களையும் இன்று நாம் மனதில் வைத்து இந்த மௌன நோன்பை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்பொழுது இன்னும் ஒரு 3 முறை நாம் அதே போல் வாழ்க வையகம் பேசணும். எப்படின்னா, நாம் சக்தி களத்தில் நிற்கிறோம் இல்லையோ, அதே போல் போய் சக்தி களத்தில் நின்றுக்குங்க. உலகத்தை நோக்கி பாருங்க. அனுமானம் இதையே வாழ்த்து அந்த உலகத்தின் பேரில் நாம் போடுவோம். அது மிக வேகமாக பயனுள்ள முறையில் நல்ல நன்மை தரும் என்பது என்னுடைய எண்ணம். இப்போது நேராக சக்திகளும் போகும். உலகத்தை நோக்கி மனதால் அனுமானம் செய்து கொள்ளுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அன்பர்களே, இப்பொழுது உடனே பேசுறதுக்கு முடியாது. இப்போ சில அன்பர்கள் தொடர்ந்து ஒருவர் பின்னால் ஒருவர் பேசுவார்கள். ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் பேச்சு முடித்து கொண்டால் ஒரு 10-12 அன்பர்கள் அவருடைய உள்ளக்கிடக்கையை வெளிப்படுத்தி எல்லோருக்கும் சிந்தனைக்கு மகிழ்ச்சி அளிக்குமாறு பேசுவார்கள். அதனால் சுருக்கி கொள்ளுங்கள். நாம் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சுடணும். நண்பர்களே, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து கூறி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அன்பர்களே, மௌனம் எவ்வளவு அவசியம் என்பது நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் அதற்கென ஒரு சிறு நேரம் ஒதுக்கி செய்யலாம். 1 நாள் 2 நாள் கூட இருந்துட்ட பிறகு அந்த 2 நாள் 1 நாளில் கிடைக்கக்கூடிய அனுபவம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். எப்படின்னா, மனிதனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் 4 வகையில் தான் இருக்குது. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். இந்த 4 விட வேறு ஒரு விதமான உணர்ச்சிகளும் இல்லை, இந்த ஃபீலிங்ஸ். அப்போது இன்பம் என்பது நம்முடைய உயிர் சக்தியை செலவு பண்ணுறதுக்கு புலன்கள் மூலமாக அந்த ஜீவகாந்த சக்தி வெளியேறும்போது, அளவாக வெளியேறும்போது ஏற்படக்கூடிய ஒரு நல்லுணர்வு. அதுவே உணர்வு கொஞ்சம் கூடுதலாச்சுன்னா அக்ரவேஷன் சொல்கிறது. அதாவது முறை தவறி ஒவ்வொரு செல்லுலேயும் அல்லது புலன் கருவிகள்லையும் கூட ஜீவகாந்த சக்தி ஷார்ட்ஸ் குட்டாகும். அப்போது துன்ப உணர்வாக தான் இருக்கும். அதுதான் துன்பம்.
எந்த இன்பமும் அளவுக்கு மேலே போகிற போது துன்பமாக மாறிடும். இனிப்பு தான் சாப்பிட்றீங்க, ஒரு பாதமெல்லாம் ஒரு பிளேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு பிளேட் கொடுக்குறாங்க, ஐயோ நான் முன்னாடியே சாப்பிட்டேனேன்னு சொல்கிறீங்க, வற்புறுத்தி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்ற போது முன்ன இருந்த இன்பம் இருக்காது. சரி, மூணாவதும் இன்னும் ஒருத்தர் ரொம்ப வற்புறுத்தி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும்? இன்பம் பாதமல்லாயில் இருக்கிறதா இருந்தால் மூணாவது பிளேட் வரைக்கும் 3 இன்பம் இருக்கணுமே இல்லையோ? அங்கே இல்லை. ஏன்? அந்த சுவைக்கும் போது நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியை அந்த சுவையாக மாற்றி அதோட ஒத்து உணர்வது தான் அந்த சுவையை. உதாரணமாக நாம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், அந்த ஸ்வீட்டில் ஒரு 10 யூனிட்டு சுகர் டேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, இனிப்பு சுவை. அதை சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே 5 யூனிட் சுகர் இருக்கிறத காஃபி ஒரு கப் கொடுக்குறாங்க. வாயில் வைக்கிற போதே அந்த கசப்பு தான் இருக்குதே தவிர இனிப்பு தெரியல. ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் வச்சிருந்து கொஞ்ச நேரம் போட்டு அதே காஃபி சாப்பிட்டா அப்போது தெரியுது. அப்போது இந்த மாறுதல் எங்கே இருக்கு? காஃபியில் அதுக்கப்புறம் சர்க்கரை வரல. முன்ன இனிப்பை சாப்பிட்ட போது அந்த அளவில் இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டங், நாவில் உள்ள அணுகளுக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தியை மாற்றம் செய்து அந்த சுவையாக அந்த அளவில் லெவல் ஆஃப் கன்வர்ஷன், அந்த செயல்படும் அளவு அந்த அளவில் உயர்ந்திருக்கிறது. அதன் பிறகு அதை நிறுத்திட்டோம்னா கொஞ்ச நேரம் மறுபடியும் 1க்கு வரும். 10ல் இருந்து 9, 8, 7 இறங்க வேண்டியதானே. அப்போ இறங்குற போது காஃபி சாப்பிட்றீங்க. முன்ன 5 இது இருந்தும் தெரியாத காஃபியில் இருக்கக்கூடிய சர்க்கரை 2, 3ல் வரும்போது தெரியும். அப்போ என்ன இதுலேருந்து இன்பமும் துன்பமும் பொருளில் இருக்கிறதாக நினச்சிட்டு இருக்கமே, அது இல்லை. ஆனால் பொருள்களில் நிகழ்ச்சிகளில் ஈடுபடும் போது அந்த இன்ப துன்பத்துக்குரிய ஜீவகாந்த சக்தியை ஊக்கி விடுது. அந்த ஊக்கி விட்டு செயல்படும் போது நம்முடைய ஜீவகாந்த சக்தியில் எந்த அளவு புலன்கள் மூலமாக செலவாகுதோ அதுதான் உணர்வாக பெறுகிறோம். அப்போ உணர்வு என்பது என்னன்னு சொன்னால் நம்முடைய சக்தியினுடைய செலவாகும் அளவு. நாம் பொருளில் இன்பம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருளை இன்னும் கொஞ்சம் கூட அனுபவிச்சா கூடுதலான இன்பம் இருக்கணும், இருக்கிறது இல்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் பொருத்தமும் தேவையும் இருக்கிற போது தான் இன்பமாக இருக்கும் ஒரு எந்த அனுபவமும். பொருத்தம் இல்லாத தேவையில்லாத போது அதுவே துன்பமாக மாறிவிடும். எனவே அந்த இன்ப துன்பத்திலேயே சுழண்டுகிட்டு இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. இதனால என்ன, இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகளில் இறையில நிலையில இருந்து மனநிலையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைநிலையில இருந்து தான் தோன்றுகிறது, மனநிலையில் தான் முடியுது. ஏதோ மனசு கப்பால எங்கே என்ன நன்மையோ தீமையோ பெருசோ சின்னதோ இருக்குதுன்னு பாருங்க, எல்லாமே மனதில் தான் வந்து முடியும். எல்லாமே இறையில இருந்து தான் தோன்றணும். அப்போ இந்த மனநிலைக்கு இறைநிலைக்கு நாம் ஒத்து பார்த்தோம்னா இறைநிலை என்பது நிலை பொருள். அதனால தான் நான் தத்துவத்தில் எழுதுகிற போது கூட இப்போ ஸ்டாட்டிக் ஸ்டேட், தமிழில் எழுதுகிற போது இருப்பு நிலைன்னு எழுதுகிறேன். சிவத்துக்கு அல்லது எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளுக்கு இருப்பு நிலை என்று சொல்கிறேன். இருப்பு இயக்கம், இருப்பாக இருக்கிற போது நிலையாக இருக்கிறது. அதுவே விண் முதல் கொண்டு எல்லா மண் வரையில் அலை தான். அப்போ மனம் வந்து அலைநிலை. அதே மனதுக்கு அடித்தளம் போனோம்னா நிலை இறைநிலை. இறைநிலை மனநிலைன்னு இருக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ இந்த மனநிலையில இருந்து புலன்கள் மூலமாக நாம் பல விதமான அனுபவங்களை பெறோம். அதில் இன்ப துன்பம் இருந்து கொண்டே இருக்குது. ஆனால் எது இன்பம்
எது துன்பம்னு கூட தெரியாத நாம் இன்பம் வேணும்னுட்டே நினச்சிக்கிட்டு துன்பத்துக்குரிய காரியத்தையே செய்துடுவோம். அப்போ துன்பம் வரும்போது அவஸ்தைப்படுவோம். ஒரு தடவை செய்தால் அதோட நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் மனிதனண்டே இல்லை. எத்தனை தடவை செய்தாலும் தவறி போனாலும் கூட மீண்டும் மீண்டும் அதையே செய்ய வேண்டியதாக தான் போகும் அந்த பழக்கத்தினால. காரணம், ஒரு தடவை இந்த ஜீவகாந்த சக்தியை இந்த உடல்ல ஒரு செயல் மூலமாக ஓட விட்டோம்னா ஒவ்வொரு செயலுக்கும் எண்ணமோ சொல்லோ செயலோ, ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உடல்ல உள்ள எல்லா செல்களும் ஒத்துழைச்சாதான் அந்த செயல் நடைபெறும். அது இல்லாத வாய் மாத்திரம் பேசுதா முடியாது, மூளை மாத்திரம் சிந்திக்குதா முடியாது, கால் மாத்திரம் நடக்குதா முடியாது. அந்த மாதிரி இல்லை. இந்த உடல் உள்ள ஒவ்வொரு செல்லும் எல்லாமே அதை கோஆப்ரேஷன் கோஆர்டினேஷன்ட்டு நான் நம்ம தத்துவங்களில் எழுதிட்டு வரேன். அதாவது கூட்டுறவுல தான் நடக்குது. அப்போ எந்த செயல் செய்தாலும் நம்ம உடல்ல உள்ள எல்லா செல்களும் சேர்ந்து தான் அது இயக்கம் வருது. அது எப்படி? அந்த சமயத்தில் அந்த எந்த இயக்கத்துக்கு ஜீவகாந்த சக்தி வேணுமே இல்லையோ, அப்படி ஓடி செயல்படும் போது ஒவ்வொரு செயலுக்கும் அந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் ஒரு அணுஅடுக்கு சீர்மை அமையுது. அப்போ மீண்டும் நம்ம உடல்ல ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகி அது செலவாகிற போது அது ஓடுது பாருங்க. எந்தெந்த லெவல்ல எந்தெந்த அழுத்தத்துல அப்போ ஜீவகாந்த சக்தி இருக்குதோ அது தகுந்தவாறு அந்தந்த லைன் ஓட்டம் வரும்போது அந்த எண்ணம் அந்த செயல் எந்த வழியில ஓடுதோ அந்த வழியில எதை, அதாவது உடல்லையே சில இது வருதுன்னு வச்சுங்க. நாம் சினம் கொண்டோம் ஒரு ஆள் மேல, அந்த சமயத்துல இந்த உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் ஒரு விதமான விரைப்பும் ஏதோ கொண்டுது, அது போச்சு. ஆனா எப்போ ஒரு சமயத்துல அதே அளவு அழுத்தம் ஜீவகாந்த சக்தியில வருது. அப்படியே ஓடும்போது அந்த செல்களுக்கெல்லாம் தொடர்பு உண்டாகி அவன் அந்த மாதிரி செய்தானே, அவன் சும்மா விடுவானா மனம் அந்த இடத்து. இப்படி உடலுக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பை நீங்க பாருங்க. இவ்வளவு இந்த இடத்தெல்லாம் தாண்டி இப்ப மனம் வந்து புலன்களுக்கும் சூழ்நிலைக்கும் பழக்கத்துக்கும் இப்படியே அடிவாகி இருந்தா மன அறிவை மனிதனையே தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சரியா நடத்துறதுக்கு எப்போ முடியும் சொல்லுங்க? அதனால்தான் இன்ப துன்பம் இல்லாத அமைதி நேரத்துல தான் சிந்திக்க முடியும். அமைதி வந்த பிறகுதான் அமைதியில தான் சிந்தனை உயரும். அந்த சிந்தனையில தான் சிந்தனையில காண்ற முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் எக்ஸ்டசி. ஏன்னா நீங்க சிந்திக்கிறேன்னா என்னன்றது அர்த்தம், புலன்கள் மூலமா வெளி தெரிஞ்சிற மனதை சிறுக 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 உள்ள அடக்கிற போதுதான் அதான் சிந்தனை. அப்போ அலைநிலையில இருந்து சிறுக 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 நிலைக்கு போகுது. நிலைதான் இறையாற்றலாச்சே. அப்போ எல்லாம் வல்ல இறை நிலையானது பிரபஞ்சம் முழுவதும் காந்த சக்தியாக இருந்து கொண்டு அது அலையோடு கலந்து இருப்பதனால உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ரகசியம் தெரியணும், எந்த அளவுக்கு நீங்க அட்யூன்மெண்ட் கொடுக்குறீங்களோ உங்க மன அலைய, எவ்வளவு தூரம் ஒடுங்கி வரீங்களோ அதுக்கு தக்கவாறு உங்களுக்கு தெளிவு பிறந்துடும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ரகசியமே இல்லை. இதுவரைக்கும் இந்த உலகம் தோன்றி மனிதன் தோன்றி என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் அந்த காந்த சக்தியில அழுத்தமாகி இருப்பாதான் இருக்குது. அதனால ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறதுக்கும் அவன் உயர்வதற்கு என்னென்ன வேணுமோ அது கிடைப்பதற்கும் அந்த இறைநிலை இணைப்பு வேணும். வள்ளுவர் என்ன சொன்னாருன்றத இப்போ இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். யாரார் என்னென்ன அர்த்தம் எழுதியிருக்காங்களோ நான் அதை பார்க்கல. ஆனா இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க அந்த வார்த்தையே, நான் ஒரு அன்பர் பேசும்போது அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தையே கூட பிழையாக ஆக்கிட்டார். அடக்கம் அமருள் வைக்கும், அதாவது இரவாநிலை பெற்ற அமரர்கள் இருக்காங்களே அவர்களோட சேர்த்து விட்டுடும் என்று அமரனாக்கும் என்று. அப்படி இல்லை.
அடுத்த அடியை பாருங்க, அடங்காமை ஆர் இருள் வித்து விடும். இருளுக்கும் இங்க அருள் தான். அமர் அருள், அமர்ந்த அமைதியான பெருமைக்குரிய அருள்விக்கும் இறைநிலையோட சேர்த்து வைக்கும் அடக்கம். மனதை நீங்க அலைய வேண்டிய அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய மனதை சிறுக 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 இறைநிலையை நோக்கி நிற்கிற போது அடங்குது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அடங்குகிறதா அமர் அருள் வைக்கும். அருள் என்றால் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த அறிவு. அந்த அறிவிலே பிறக்கக்கூடிய கருணை, நல்ல செயல்கள் எல்லாமே சேர்ந்தத்தான் அருள். அத்தகைய அருளை விற்கும். அப்படி அடங்காமை தன்முனைப்பு உண்டாகும். தன்முனைப்பு வந்தால் இருள் விற்கும், எல்லா வகையான துன்பங்களை ஏற்படுத்தும். அந்த முறையில் அமைதி நிலையில தான் சிந்திக்க முடியும். அந்த சிந்தனையின் மூலமாக நீங்க காண்பதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடலாகவே தான் இருக்கும். ஏன்னா சிந்தனையினுடைய நீங்க எங்க போய் சேர்றீங்கன்னா நேரடியாக இயற்கையோடவே வர வர எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போய் சேர்றீங்க. எந்த அளவு நாம அடங்குறோமோ அந்த அளவுக்கு மன நிலை, அதாவது ஃப்ரீக்வன்சி, அதனுடைய சுழல் அலை ரொம்ப வர 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 நல்ல நுணுக்கமாக வருது. அதை துரியம் போனாலே என்னுடைய அனுபவத்தில், அதாவது ஆக்கினையிலேயே உங்களுக்கு ஆல்ஃபா வேவ் வந்துடும். ஆல்ஃபா வேவ்ன்றது 7 to 13 per second. அந்த ஆல்ஃபா வேவ்லேயே நமக்கு அமைதி வரணும். ஆனால் இப்படி வெளியில இருந்து உள்ள வர்ற போது, உள்ள கொஞ்சம் வெளிச்சம் இருந்த போதிலும் கூட உடனே தெரிகிறது இல்லை ஷாமா. அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு அந்த ஆக்ஞ சக்கரத்தில் இருக்கிற போது அந்த அமைதி பூரணமாக வர்றது முடியாது. ஆனாலும் ஒன்று, நான் ஆக்கினியில் தவம் செய்கிற போதும் சரி, வேற எந்த தவம் செய்தாலும் சரி, மனம் ஓடுடும். ஆனால் சாதாரண நிலைக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, ஒரு கோடு போட்டுங்க. இந்த கோட்டுக்கு இந்தாண்ட புலன் இயக்கம் 14 to 40 சைக்கிள் பர் செகண்ட். 14 இருந்து 40 சைக்கிளில் ஓடிக்கிட்டு இருக்குது மனம். எந்த பொருளை பார்த்தாலும் நீங்கள் அந்த பொருள் அளவில் வடிவமும் குணமும் ஆகிறீங்களே இல்லையோ, ஷேப் அண்ட் இமேஜ். அதனால் அப்படி எப்படி எடுக்க 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 இதெல்லாம் 14 to 40 சைக்கிளில் தான் வரணும். அங்கே அமைதி வர முடியாது. ஆனால் இங்கே வைக்கிற போது என்ன, இந்த மனமானது எங்கே இருந்து தோன்றி வெளியே வந்து இயங்குகிறதா, அந்த ஆரம்ப கட்டமான நிலைக்கு எங்கே புறப்படுதோ அங்கேயே போகுது. அதாவது உயிர் சக்தியினுடைய நடுமையம் அங்கேயே சிறுக 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 ஒடுங்க. அப்போ ஒடுங்க போது தானாகவே அந்த அலைநிலையிலிருந்து நிலையை நோக்கி போகும்போது சிறுக 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 மனம் அடங்கு. அப்படி அடங்குற போது பழக்கத்தினால என்ன ஆகுது, அந்த எண்ணம் வருது, அங்கே போனோம் அவங்க வருவாங்க, எண்ணம் வருது, மறுபடியும் நம்ம இங்கே தியானம் பண்ணுறோம் வர்றீங்க. இப்போ என்ன இதில் இருந்துன்னா, நீங்கள் இந்த அலைநிலையில் இருந்த போதிலும் கூட அலைக்கும் நிலைக்கும் மத்தியில் ஒரு கோடு இருக்குது. இந்த கோட்டுக்கு இந்த அண்ணியும் அந்த அண்ணியும் இருக்கிறதுனால 14 to 40 வரைக்கும் போகிறதுக்கு பதிலாக 14 to 20 ஓடும். மறுபடியும் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும்னா அப்போ 14 to 20 வரைக்கும், 14 to 18 வரைக்கும், 14 to 16 வரைக்கும், இப்படி இந்த அலையும் வேகம் இருக்குதே, அது எப்படியும் குறைஞ்சித்தான் வரும். எவ்வளவு காலம் நாம் செய்கிறோமோ ஆக்கினில தவம் அந்த அலையில இருந்து நமக்கு கட்டுப்பட்டு தான் வரும். அதன் பிறகு துரியம் போயிட்டா, நல்ல மாதிரி துரியத்தை மாத்திரம் செய்துட்டா சில சமயம் நீங்க பார்ப்பீங்க, இந்த உடல் லேசாகிடும். உடல் லேசாகிறது இல்லை, நம்ம மனம் அவ்வளோ லயிச்சு இந்த உடல் வரையில் விரிந்து இருக்கக்கூடிய அளவு போய் அந்த அளவில் ஒடுங்கி நிற்கிற போது இது தெரியறதில்லை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு மனம் ஒடுங்கி நிற்கிற போது ஒரு துரியத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது என்றதை நான் கண்ட ஒரு முறைப்படி சொல்கிறேன். இந்த உயிர் சக்தி இருக்குத, அந்த உயிர் சக்தியினுடைய மையம், அந்த
உயிர் சக்தி என்பது விண் என்று சொல்றது முதல் பூதம். அதை எனர்ஜி பார்ட்டிகள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது அது தற்றுதல் எப்பொழுதும் வேகமாக சுழண்டு கொண்டே இருக்கும். அப்படி வேகமாக சுழன்ற ஒரு சக்கரத்தில் கூட அதனுடைய சுற்றுப்புறத்தில் எவ்வளோ வேகம் இருக்குதோ அதே வேகம் நடுமையத்தில் வருமா? வர 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தன்னைத்தானே வேகமாக சுத்தினாலும் அந்த பொருளுக்கு நடுமையம் போக போக விரைவு குறைந்து there is a point where there is no motion at all. இந்த இடம் வந்துடும். எந்த பொருளானாலும் சரி சுழண்டுகிட்டே இருக்கு. அதான் இந்த பூமியில கூட நில உலகம் சுழண்டுகிட்டே இருக்குது. அப்போ அந்த பூமியில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மெட்டல் அது இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் கனத்த பொருள்கள் எல்லாம் நடுமையம் அதிகமா இருக்கு அந்த எனர்ஜி பார்ட்டிகள். அதனால்தான் கனத்த அணுக்களாக மாறுது. அதாவது 200 அணுக்கள் சேர்ந்து ஒரு அணுவா இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரியான ரேர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கனமா இருக்குதோ அந்த அளவுக்கு நடுமையம் ஜாஸ்தியா இருக்கும். காரணம் இந்த சுழல் வேகம் குறைய 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 சுழல்ல பெரிய அதிகமா இருக்கும், நடுமையும் சின்னதா இருக்கும். வேகமா இருக்கிற போது உதாரணமா 2 லட்சம் சைக்கிள் பர் செகண்ட் ஓடுதுன்னா அப்போ பெரிய ரொம்ப வேகமா இருக்கும், நடுமையும் குறைவா இருக்கும். அப்போ வர 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 இந்த நடுமையத்தில் இருக்கக்கூடிய ஸ்டில் இருக்குதே, அதாவது இயங்காத இடம். இயங்காத இடம்னா எது? சுத்த வழி, இருப்பு நிலை, தெய்வ நிலை, பிரம்மம். அதுதான் அந்த உயிர் சக்திக்கு மையத்தில் இருக்கிறது பிரம்மம் என்பது. அதாவது சுத்த வழி, இருப்பு நிலையானது மையத்தில். ஏன்னா வேகமாக சுத்துற உயிர் சக்தியே அந்த உயிர் சக்தியில மையம் இருப்பு நிலை இருக்கு. இந்த இருப்பு நிலையினாலதான் வேகமாக சுத்தத்து வேகம் குறையுது இல்லையா? அதனால வேகம் குறைய குறைய அணுக்கள், பரம அணுக்கள், எனர்ஜி பார்ட்டிகள் ஒன்னோட ஒண்ணு நெருங்கி இயங்குது. அந்த நெருங்கி இயங்குற தன்மைக்கு தகுந்தவாறு கூட்டு சேர்க்கையில, அதாவது அதனுடைய குரூப் எத்தனை அணுக்கள் சேர்ந்தா இயங்க முடியுமோ அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிற போது ஒவ்வொரு அணுவும் ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் தான், இல்லைன்னா அது ஒழுங்கா அமையாது. அந்த மாதிரியில அமைஞ்ச போது 200, 110, 108 இப்படி எல்லாம் அமையுதுன்னா அது மையம் அதிகமா இருக்குது, இருப்பு நிலை அதிகமா இருக்குது, இயக்க அலை குறைவா இருக்கு. அதனால மெதுவா இருக்கு. அப்போ ரேர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த பூமியினுடைய நடுமையத்துல போய் சேர்ந்து போகுது. இப்போ அங்க சேர்ந்து போறதுனால அங்க இருக்கக்கூடிய நெருக்கம் தான் எப்பொழுதுமே அங்க அட்டாமிக் ஃபிஷன் அது நெருப்பு ஜாஸ்தியா இருக்கும். அந்த நெருப்பு தான் இப்போ பூமி மேல கூட வர்றது, வல்கனோ அதாவது எரிமலையா வர்றதும், பூமியில பலவிதமான பொருட்கள் எல்லாம் உற்பத்தி ஆகணும். அந்த நெருப்பு தான் காரணமா இருக்கும். அதே போல நம்ம உயிர் சக்தியினுடைய நடுமையத்துல இருக்கக்கூடியது சிவம், மெய்ப்பொருள். அந்த சிவம் மெய்ப்பொருள் மிச்சமெல்லாம் அலை இருக்குது. இந்த அலை ஒண்ணு, நிலை ஒண்ணு. இதுல ரெண்டுல எது அறிவாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா அலை மோதுது, நிலை அதை ஏற்றுக்கொள்ளுது. நிலை பொருளான சிவம் தான் அறிவா இருக்குது. அதான் கான்சியஸ்னஸ் சொல்றது. எல்லாம் வல்ல ஆம்னிஷியன்ஸ் சொல்றது கூட அதுதான். அந்த சிவத்தன்மையானது நம்ம உயிர் சக்தியினுடைய மையத்தில் இருப்பதனால இந்த மையத்தை நோக்கி, அதாவது எந்த அலையானாலும் இருப்பு நோக்கி தான் வரணும். அங்கதான் சமாதானம் அடையணும். அதனால நம்ம கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்தாண்ட ஒரு அலை இயக்கம் நடக்குது. மரமாக, மரம் என்பது பல கோடி அணுக்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அலை தானே. அதை கண்ணால பார்த்த உடனே அது இந்த இருப்பு நிலையை நோக்கி வருது. வந்த உடனே அது இந்த சுற்றி வரக்கூடிய வேகத்துல அதை தாண்டி வந்தாலும் இருப்பு நிலையில போய் சமம் அடையிறதுக்குள்ளாக அந்த சுழல் அலை இருக்குது பாருங்க. அந்த சுழல் அலையில இந்த கிளாஷ், எதை வாங்குறோமோ எதை பார்த்தோமோ அந்த அலை மோதுதல் உயிர் சக்தி மேல படுது, பதிவாய் போச்சு. எதை பார்த்தீங்களோ அது அங்க பதிவாய் போச்சு.
அதே போல இந்த கம்ப்யூட்டர் இந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்களே, இப்போ இருக்கிறது 5வது ஜெனரேஷன் நினைக்கிறேன். 4 போன ஆண்டே சொன்னாங்க 4ன்னு, இந்த ஆண்டு அதை விட ஜாஸ்தியா போச்சு. அப்போ முதல் ஜெனரேஷன் வர்ற போது 1 இன்ச்சுக்கு காட் மேட் கம்ப்யூட்டர் நம்முடைய உயிர்சக்தி இருக்குத. நீங்க எத்தனை லட்சம் பதிவுகள் அதுக்கு முன்னே இருந்தாலும், எத்தனை கோடி பிறவி தோறும் தொடர்ந்து வந்திருந்தாலும், அங்க எல்லாம் செய்த செயல்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யறதும் சேர்ந்து அதனால ஒன்றும் அப்படி எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தி உடையவங்க தான் நாம். ஆகையினால இந்த உயிர் சக்தி மையத்தை நோக்கி எந்த பொருளை பார்த்தாலும் வர்ற போது பதிவாகிறது ஒண்ணு. பதிவான உடனே அதனுடைய தன்மை மாறுது இல்லையா? ஒவ்வொரு பதிவிலும் ஒரு தன்மை மாறுது. அதுல இருந்து மீண்டும் அது சுழண்டுகிட்டே இருக்கிறதுனால அதுல இருந்து ஒரு அலை வருது பாருங்க. அந்த அலையில அந்த தன்மையாவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். 2 வேலை செய்யுது நம்ம உயிர் சக்தி. ஒண்ணு, வெளியில புலன்கள் மூலமாக எதை எதை உணர்கிறோமோ அதெல்லாம் பதிவாகிக்குது. இது வரைக்கும் பதிஞ்சதெல்லாம் ஒரு தன்மையாக வச்சுக்கொண்டு, கேரக்டரிஸ்டிக் அதெல்லாம் தன்மையாக வச்சுக்கொண்டு அதிலிருந்து வர்ற அலை மூலமாக அவ்வளவும் அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. 2 வேலையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது நம்ம உயிராற்றல்ல. இப்போ இந்த வில் பவர்னு சொல்றமே, கான்சியஸ்னஸ் இருப்பு நிலையாக உள்ளது இறைவனே தான். ஆனா அந்த இறைவனை செயல்படுறதே இல்லை, வில் பவரை நம்ம உபயோகிக்கிறதே இல்லை. அந்த அலையிலே இருந்து அலையோட அலை மோதி இன்பமோ துன்பமோ அங்கேயே தான் இருக்கிறோமே தவிர, உள்ள இருந்து கொண்டு அவேர்னஸோட நான் என்ன செய்யறேன், என்ன பார்க்கிறேன், இதனால என்ன விளைவு என்ன சிந்திக்கிறேன் பாருங்க, அப்ப இருப்பு நிலையோட ஒட்டி இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இயக்க அலையோட ஒட்டி இருக்கிறோம். இந்த இயக்க அலையிலேயே இருக்கிற போது இதுவே பதிஞ்சு இருக்கிறதுனால நம்ம சிந்திக்க முடியறதில்லை, உணர முடியறதில்லை, திருந்த முடியறதில்லை, திருந்த நினைச்சாலும் அது நிற்கிறது இல்லைன்ற நிலையில இப்ப இருக்கிறதுக்கு இப்போ நாம் அங்க இருந்து அமைதி நிலைக்கு மனதை கொண்டு வரணும். துரியம் போயிட்டா ஆல்பா இங்க வருது, அங்க தீட்டா வரும். தீட்டா என்றது அதாவது 4ல இருந்து 7 வரைக்கும் தான் சுழல். பாருங்க, 14 to 40 சைக்கிள் பர் செகண்டுக்கும் பேட்டா வேவ்ல உலக விவகாரங்கள்ல இங்க 4ல இருந்து 7 வரைக்கும் எவ்வளவு மெல்லிய சுழலாக வருது பாருங்க. அந்த அளவு நுண்ணிய நிலை வர்ற போது இந்த உயிர் சக்தியில இருந்து வரக்கூடிய அலையை பொருளாக, தன்மையாக, வடிவமாக, குணமாக மாற்றி மேக்னிஃபை பண்ணக்கூடிய மிஷின் நம்ம மூளையினுடைய செயல்கள் தான். அது வழியா தான் வெளியே வரணும். அதே போல ஒன்ன பார்த்தா அங்க போய் அது சேருது, அது மூளையினுடைய செல்கள் மூலமா போனாதான் அங்க பதிவாகும். ஏன்னா அங்க கன்வர்ஷன் ஆகணும். தி பிரெயின் செல்ஸ் கன்வெர்ட்ஸ் தி அதர் மேக்னட்டிசம் இன்டு அப்சல்யூட், அங்க கொண்டு போய் சேர்த்துடுது. இப்ப என்ன ஆகுது, அங்க இருந்து வரும்போது மீண்டும் உதாரணமா இப்போ லண்டன்ல ஒரு காட்சி நடக்குது, ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த அங்க எடுத்ததை இங்க ரிலே பண்றாங்கன்னு வச்சுங்க. இந்தியாவில் ஒரு 1000 பெட்டி இருக்குது ரேடியோ, இந்த வீடியோ பெட்டி, டிவி எல்லாத்துலயும் தெரியுது. அங்க எடுத்தா அனுப்பிச்சான். எங்க அனுப்பிச்சான்? பிரபஞ்ச காந்த வெளிக்கு அனுப்பிச்சிட்டான், அவ்வளவுதான். ஆனா எந்த ஃப்ரீக்வன்சியில எந்த வேகத்துல அதை கொடுத்தானோ அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க அட்யூன் பண்ணக்கூடிய பெட்டிகள் எத்தனை ஆயிரம் இருந்தாலும் சரி அங்க பிரதிபலி. இப்போ அங்க பார்த்தது கலர், காட்சி, அளவு, சத்தம் எல்லாம் அங்க என்ன எடுத்தானா இங்க அதே சத்தம் அதே கலர்லாம் வருது. ஆனா அந்த பெட்டிக்கு இந்த பெட்டிக்கு நடுமையத்தில் என்ன இருந்தது? இங்கதான் அமைதி என்ற இறைநிலை. இறைநிலையில அதாவது வான்காந்தத்துல இறை அலை 2 சேர்ந்துதான் காந்தமா இருக்குது. அந்த எந்த அலையா இருந்தாலும் அங்க வர்ற போது இறைநிலையோட சேர்ந்து
அது இறைநிலை எங்கே இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் இல்லை, இன்னும் தூரமாக இருக்கக்கூடிய எந்த கிரகத்தில் இருந்தால் கூட அதே நேரத்தில் அங்கே பிரதிபலிக்கும். காரணம், இங்கே இருக்கக்கூடிய இறைநிலை தான் அங்கேயும் இருக்குது, சுத்தவெளி. அதனால் எங்கே இருந்தாலும் அது கடத்தி விடும். அதனால் அதே போல் எத்தனை பெட்டி வச்சாலும் சரி, அத்தனை பெட்டியும் நமக்கு தெரியுது. இது மையத்து மத்தியில் இது வாங்கி அதை அதை வாங்கி மறுபடியும் அதுவே இந்த பெட்டியில் கன்வெர்ட் பண்ணி தானே கொடுக்குது. இந்த பெட்டிகள், அதாவது காட்சியை இந்த பெட்டி எப்படி கன்வெர்ட் பண்ணி உள்ள அமைச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வர்றதை கன்வெர்ட் பண்ணி வெளியே காட்சியாக காண்பிக்குதோ டிவி பெட்டி, அதை போன்றதுதான் நம்முடைய மூளையினுடைய செல்கள். தெரிஞ்சுக்கங்க, அது வழியாக தான் வருது, அது வழியாக தான் போகுது. அதே போல இப்போ நம்முடைய மனதில் நீங்கள் உட்கார்றீங்க, பல எண்ணங்கள் வருது. என்னடா இது எண்ணங்கள்லாம் வருது, இதெல்லாம் இது வரைக்கும் இந்த இடத்த போய் ஆராயாதவங்களெல்லாம் இன்னும் மனம் குரங்கு. யார் குரங்கு? மனம் குரங்குன்னு சொன்னா நாம் தான். ஆனால் ஆதியில் குரங்கு. இப்போ இந்த மனதை வச்சுட்டு அது குரங்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவில் பார்த்தா மனம் குரங்கல்ல. நாம் எதை வச்சோமோ, என்னென்ன செய்தோமோ அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சிருக்குது. நாம் சும்மா உட்கார்ந்து இருக்கிற போது தானாக அதுலேருந்து வெளியாகுது பாருங்க, அதை நாம் பார்க்கிறோம். அதாவது நாம் முன்ன வச்ச பொருளெல்லாம் நமக்கு தெரியுது. உதாரணமாக, நீங்கள் ஒரு கிச்சன் வச்சுருக்கீங்க, அதில் 120 சாமான்களை அடுக்கி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மிளகு வேணும் என்ன பார்க்குற போது அந்த 120 சாமானம் தான் கண்ணில் படும். ஆனால் நீங்கள் தேடி மிளகு எடுத்துக்க வேண்டியது தான். நான் மிளகு தேடுறேன், எனக்கு சீரகம் சாப்பிடுது, சர்க்கரை வருது, இதெல்லாம் இந்த சனியெல்லாம் எப்பயும் வருது. என்ன அப்படி நாங்கள் வச்ச பொருள் தானே அது. அதே போல் நீங்கள் இந்த எண்ணெல்லாம் ஏன் வரணும், இந்த எண்ணெல்லாம் வரணும், பல தடவை எண்ணி 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 அதுக்கு வேகம் கொடுத்து அந்த ஜீவகாந்த சக்தியை ஓட்டம் கொடுத்து நம்மளை தன்மையாகவே ஆக்கி கொண்டோம். இப்போ அதில் இருந்து நமக்கு வேண்டான்னா நீ போயிடாது. வெளியிலேருந்து வந்த விருந்தெல்லாம் போயிடுறதுக்கு உள்ளவே அது தானாகி தன்மையாக மாறிவிட்டது நம்முடைய செயல்கள். இதை மறுபடியும் நம்ம அந்த மாதிரி செயலுக்கு கொண்டு வந்து மனத்தால் இது இந்த எண்ணம் எப்படி பதிஞ்சுது, இப்போ இந்த எண்ணம் எப்படி வந்தது, அதுக்கு என்ன செய்யணும், நான் இது வரைக்கும் அந்த ஆசைக்கோ அந்த செயலுக்கோ நான் ஆராய்ந்து முடிவு கட்டினா இல்லை, இப்போ ஒரு முடிவு எடுக்கும். இந்த மாதிரி முடிவு மீண்டும் அதே எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு சிரமம் இருக்காது. உதாரணமாக நீங்கள் உட்கார்றீங்க, உங்களுடைய அன்னையை பற்றிய நினைவு அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா அவங்களுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு கேள்விப்பட்டீங்க, அடிக்கடி வருது. ஆனால் தவத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் அடிக்கடி அம்மாவுக்கு உடம்பு சரியா இல்லையே, எப்படி இருக்காங்களோ ஏதா இருக்குங்களான்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணம் வந்த உடனே தெரியுது இது எது ரொம்ப முக்கியமாக நம்ம மனம் ஈடுபட்டுருக்குதுன்னுட்டு. மறுபடியும் அம்மாவுக்கு என்ன செய்யணும், நான் புதல்வன் என்ற, அதாவது மகன் என்ற முறையில் நான் என்ன செய்யணும், என்ன செய்ய விட்டேன் அன்னிட்டு யோசனை பண்ணி அதை செய்ய வேண்டியதை திட்டம் பண்ணி அதை செய்துட்டு முடிச்சுடுங்க. மீண்டும் அம்மாவுடைய நினைவு அதே போல் வந்தாலும் கூட ஆல்ரெடி செட்டில்டு, நீங்கள் அதுக்கு ஒரு முடிவு கொடுத்து செய்ய வேண்டியது செய்துட்டீங்க பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு வழுக்கலோ இழுத்தலோ இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது செய்தாச்சு. இதே போல் இந்த எண்ணங்களை நாம் ஆராயணப்போம். நாம் அமைதியாக இருந்தால் தானே அந்த இடத்துல வரும். இது வரைக்கும் நீங்கள் அமைதி காலத்தில் உங்களுக்கு கிடைச்சது உண்டு அமைதி. தூக்க நேரம் போக மிச்ச நேரத்தில் அமைதி என்ற ஒரு நேரம் கிடைச்சிதுன்னா அதை சிந்தனைக்குன்னு பயன்படுத்துனீங்கன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி பழக்க ஏதாவது வச்சுப்பான் இல்லை. கொஞ்ச நேரம் வேலை இல்லாத ஒரு ஓய்வாக இருந்தாலும் கூட சரி அந்த அண்டை இன்னும் ஆடுறாங்களா போய் பார்க்கலாமா, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், எவ்வளோ நேரம்டா உட்காந்துருக்குது, போர் அடிக்குது, சும்மா அப்படி போகலாம். அந்த அளவுக்குத்தான் பழக்கம் பண்ணிக்கிட்டுமே தவிர அமைதியை பயன்படுத்த பழகலை. இப்போ இந்த பழக்கத்துக்கு
அந்த அமைதி நிலைக்கு வந்த பிறகுதான், அமைதியில இருந்து தான் அறிவு வந்து இயற்கையோட சேரும், இயற்கை ரகசியத்தை உணர்ந்து கொள்ள, நம்ம பற்றி தெரிந்து கொள்ளலாம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியலாம், திட்டமிட்டபடி செயல் புரியதுக்கு ஒரு மன உறவும் ஏற்படும். ஆகையினால அத்தகைய அமைதி நிலையிலே சிந்திக்கணும். இப்போ உங்களுக்கு அமைதி இல்லையா, அமைதி நிலை வரலையா, எவ்வளவோ நேரம் வேணாகுது, எப்பவும் இல்லைன்னாலும் சரி, படுத்துட்டீங்களே, தூங்குற வரைக்கும் என்ன பண்றீங்க? அமைதி தானே அது. அந்த அமைதியை பயன்படுத்த தெரியல. அப்போதான் இன்னும் எழுத்து போட்டுக்கிட்டு என்னென்ன பண்ணி அதை பண்ணி இன்னும் கொஞ்சம் தூக்கத்தை கூட கெடுத்துக்கிட்டு அவஸ்தைப்படுறோம். அதுக்கு பதிலாக இப்போ அமைதியாக நாமே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு, அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சிந்திக்கணும் என்னென்ன செய்யணும் என்றதையும் ஏற்படுத்தி கொண்டு நாம் சிந்திக்கணும். அப்போ இந்த மன அலை ஓடுறது மனதை பற்றி அதுதான் சொல்லுது. இப்போ நமக்கு என்ன நம்ம வச்சுக்கிறோம், எவ்வளோ இருக்குது, எந்த அளவு பாரம் ஏற்படுத்தி வச்சிருக்கோம், எதை கழிக்கணும் அப்படின்னு தெரிந்து அதன் பிறகு அதன்படி எதை கழிக்கணுமோ சில மனதாலேயே சங்கல்பம் கொடுத்து கழிச்சுட்டு சில செயல் மூலமாக தான் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டிய முறையில் செய்துட்டா மனம் அப்போதான் அமைதிக்கு வர 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 அந்த அமைதியில தான் இறைநிலையோடு மனம் ஒண்ணும் போது இயற்கையினுடைய ரகசியங்கள் எல்லாம் உணர முடியும். இயற்கையினுடைய ஒரு அழகை ரசிக்கவும் முடியும். ஒரு புலவன் பார்த்து சூரியனை ரசிக்கிற மாதிரி நாம் செய்ய முடியுமா சாதாரண மனிதன்? ஒரு புலவன் ஒரு மலரை பார்த்து ரசித்து வர்ணிக்கிற மாதிரி சாதாரண மனிதன் செய்ய முடியுமா? காரணம் என்ன? அந்த நிலையிலேயே அதை ரசித்து பழகிட்டான். அந்த மாதிரி நான் ஒரு நல்ல ஒரு பழக்கம், அமைதியான காலத்தில் அந்த அமைதியை சிந்தனைக்கு பயன்படுத்தி கொள்றதுக்கு ஒரு பயிற்சி வேணும், பழக்கம் வேணுமே. அதுக்காக இப்போ அமைதி வேணும், அமைதியில இந்த சிந்தனை வேணும் என்றதுக்காக நம்முடைய சப்ஜெக்ட் ஏதாயிலும் ஒன்று எடுத்துக்கிறோம். சினந்தவர்த்தலா அல்லது எண்ணம் ஆராய்தலா, ஆசை சீரமைப்பா, ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு அதை செய்கிறோம். அப்பவும் குறுக்க எண்ணங்கள் வந்தாலும் கூட சரி, ஆனால் எதுக்காக ஒதுக்கி வச்சோமோ அதற்காக ஒரு 10 நிமிஷம், மற்றதுக்காக 50 நிமிஷம்னு வச்சுங்களேன், அது வாயில் வருதுமே இல்லையோ. அந்த அளவில் ஒரு நல்லது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டா, நீங்கள் வேலை செய்தீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்குது, சும்மா உட்காந்துங்க, இப்படி அமைதியை நல்ல மாதிரி சிந்தனையில் பழகிக்கொண்டா அந்த கொஞ்ச நேரம் வேலைக்கு மத்தியில் அப்படி உட்கார்றோம் பாருங்க, அப்போ கூட நல்ல சிந்தனை. ஆமாம், அது அப்படியாச்சு. அதுக்கு மேலே இந்த சூரியனை பூமி சுற்றி வருதுன்னா இன்னும் தண்டவாளம் தான் இருக்குமாங்க, இன்னும் வேறு ஏதாயிலும் ஒன்று இருக்குமா, இல்லை யாருன்னா கயிறு பிடிச்சிக்கிட்டு இந்த மாவழி சுற்றுறாங்களா அந்த மாதிரி அது இருக்குமா என்றதாயிலும் ஒரு சிந்தனை வருமே இல்லையோ. இதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் மன அலையாத ஒரு உண்மை பொருளை உணர்றதுக்கு கொண்டு போகிற ஒரு இது. இப்படி எந்த அளவு இயற்கையை பற்றி நாம் நினைக்கிறோமோ, இயற்கையினுடைய ரகசியத்தை உணரணுமோ, அந்த இயற்கை ரகசியத்தை உணர்றதுன்னா இறைவனுடைய திருவிளையாடல் தான் அது. ஆகையினால வர 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 நாலா வட்டத்தில் அதையே ஒன்றி அவனோடவே போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த மனம், இந்த பக்கம் வந்து மனம் அது அப்படியே அதர் சைடு ஆஃப் தி மைண்ட் இஸ் ஆல்மைட்டி காட்னுட்டு பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே போய் சேர்ற போது தான் உண்மையான அந்த இடத்துல இருந்தால் ஒரு உச்சியில், மலை உச்சியில் இருந்து சுற்றி பார்த்தா எல்லா இடங்களும் எப்படி தெரியுதோ அதுபோல் நம்முடைய அறிவுக்கு எல்லா விஷயங்களும் எட்டும். அதோட இறைவனை காணணுன்ற ஆசை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் இது வரைக்கும் கண்டாங்க? ஆனால் எத்தனையோ பேர் என்னன்னு கூட சொல்கிறாங்க, சுவாமிஜி நான் வந்து அந்த அம்பாளை பார்த்தேன், ஈஸ்வரனை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன நீ சொல்கிறதெல்லாம் போயின்னு சொல்லுவேனானுங்களா? இல்லை, இது ஒரு அடைய முடியாத அற்புதமான காட்சி தான், அவ்வளோதான். அதோடு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது மனத்தால் எதையாயிலும் அடிக்கடி நினைக்க 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 அதே போல் ஷேப் பண்ணி இமேஜ் தானாகவே எடுக்கும். அதில் வந்து இதுதான் இறைவன் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு கும்பிட்டாங்கன்னு வச்சுங்க, காலத்தால் அது ஒரு, அதனால் அதில் ஓரளவு நன்மை இருக்குது. அந்த அளவு மனதை ஓர்மைப்படுத்தக்கூடிய சக்தி அவருக்கு வந்துடுது.
அந்த அளவு தான் எடுக்கலாமே தவிர, ஆனால் அது இறைநிலை உணர்வாக ஆகாது. இறை உணர்வு என்பது இதெல்லாம் தாண்டி போகணும். அது எங்கே போகணும்? மனம் இருக்குதா, அலை. இந்த அலையை நிறுத்தினா நிலை. அலையை நிறுத்தி மனதையே அடக்க நிலைக்கு கொண்டு வர்ற போது அந்த நிலையாக நின்று அங்கே அறிவு இருக்கணும். அதாவது இந்த கோமா ஸ்டேட்டு கூட யோகத்தில் இப்போ நம்ம துரியாதீதம் இருக்கு பாருங்க, அந்த துரியாதீத ஸ்டேட்டு தான் கோமா ஸ்டேட்டு. அதாவது டெல்டா வேவ் 1லேருந்து 3. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. ஆனால் நாம் அதே துரியாதீதத்தில் சுத்த வெளியில அப்படி இருந்து கொண்டே நான் இருக்கிறேன், ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. இந்த நிலை வர்றபோதுதான் நீ அவனே நீங்களாக இருக்கிறீங்க. அதுதான் நம்முடைய நிலை. எல்லாரும் நான் செல்ஃப் ரியலைசேஷன் பெறலான்னு சொன்னீங்க இந்த தவத்தில். நான் முயன்று பார்த்தேங்க, இன்னும் எனக்கு அது கிட்டலைன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அவங்க அடைஞ்சி நல்ல அந்த நிலையெல்லாம் வந்தவங்களே சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஆமாங்க, ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள், அதனால தான் உங்களுக்கு தெரியல. அது என்னன்னா, ஏற்கனவே கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே, அது கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு கதையில் படிச்சிங்க பாருங்க, அந்த கடவுள் தான் இப்போ உங்கள் மனதில் இருக்குது. அதுதான் தேடுறீங்களே தவிர உண்மையான சுத்த வெளியாக இருப்பு நிலையாக எங்கும் நிறைந்ததாக உள்ள கடவுள் என்றதை தேடலை நீங்கள். அதனால அது கிடைக்கிற போது கூட, அந்த நிலையில் இருக்கிற போது கூட அது இல்லைன்றீங்க. எது? அதாவது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு நீங்கள் எதனா கேட்டாக்கா கொத்த வாக்குன்னு கொடுத்துட்டு ஓடி போடுறது, மறந்து போடுறதுன்னுட்டு இப்படியெல்லாம் கதைகளை படிச்சு பாருங்க. அந்த இது அந்த மாதிரி திடீர்னு வரும், நமக்கு கொடுத்துட்டா அத்தோட நாம் எல்லாம் ஒரு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த ஆசையோடவும் இந்த இருட்டறையிலையும் நாம் எண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் கடவுள் தரிசனம் கிடைக்காது. இது இப்போ கிடைக்கிறதெல்லாம் கடவுள் தரிசனம் இல்லை. அது கடவுள் தரிசனம்னா அந்த அலையாக இருக்கக்கூடிய மனம் நிலையாக நின்றால் கடவுள் தரிசனம் தான், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல அந்த அலை நிலைக்கு போறதுக்கு மையத்தில் உயிர் சக்தியில் நின்று அந்த உணர்றோம் பாருங்க, அது ஒடுங்க வைக்குத. அதுதான் அந்த அலை நிலைக்கு போறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு பேரு ஜீவ தரிசனம்னா ஆத்ம சாட்சாத்காரம்னு சொல்றது. முதல்ல ஆன்மாவை உணரணும், உயிரை. அந்த உயிரை உணர்ந்த பிறகு, இப்போ நான் இன்னும் தெளிவாக சொல்றேன், உயிரை உணர்றீங்க, லேசா உணர்வு வந்துட்டு, இதுக்கு முன்னால தெரியாது. அந்த உயிர் சக்தியுடைய சொல் தான் அதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன், அதிலிருந்து நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போ அந்த உயிர் சக்தியை நுணுகி பார்த்து அந்த இன்னும் நுணுகி பார்க்கிற போது அது எவ்வளோ நுண்ணியதாக இயங்குதுன்றது கூட தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்த உயிர் சக்தியை தெரிஞ்சுக்கிறீங்க. எங்கே இருந்து உயிர் சக்தியை பார்க்குறீங்க? அப்போ இதை சொல்லுங்க. உயிர் சக்தியிலே இருக்கிற வரைக்கும் அதனுடைய அசைவு அதெல்லாம் தெரியுது. மறுபடியும் உயிர் சக்தி என்னன்றது பார்க்கிற போது, உயிர் சக்தி என்பது விண், ஆகாசம், பார்ட்டிகள். இந்த பார்ட்டிகளுக்கு அப்பால இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது? சுத்த வெளி, இருப்பு நிலை தான் இருக்கு. அப்ப இருப்பு நிலையில இருந்துதான் இயக்க நிலையை நீங்க பார்க்குறீங்க. அப்ப இருப்பு நிலை என்பது சுத்த வெளி, அதுவாக ஆகித்தான் நீங்க உயிரை பார்க்குறீங்க. அப்பவே அவனாகித்தான் இந்த நிலை உண்டாக்குது. அதன் பிறகுத்தான். ஆனா அப்படி பார்த்து கூட திருப்தி அடையாத காரணம் என்னன்னா, அது ஏற்கனவே பல தடவை எதையோ எண்ணி வச்சு அது கிடைக்கலன்றதுதான் திருப்தி. இப்போ எது? இந்த கண்ணு காது மூக்கோட அப்பா என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்னது கொடுத்தேன் போன்னு சொல்லிட்டு மறந்துட்டு போனோம். அதை தேடுற வரைக்கும் உண்மையான இறைநிலை உணர முடியாது. மனதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடியதே இறைநிலை தான். அந்த நிலைக்கு கொண்டு போது நிச்சயமாக நீங்க வர நெருங்கி கொண்டே தான் இருக்கீங்க. இதுதான் இருந்தா பிடிச்சிக்கலாம், இது இல்லையா நான் என்னமோ தேடுறேன்னுட்டே இருக்கிற வரைக்கும் ஆடாது. எனவே இந்த முறையில அப்போ
அவனோடு இணைந்து விட்ட ஒரு ஒரு மனதுக்கு என்னென்ன ஏற்படுதுன்னு பாருங்க. இந்த உலக அலைகளெல்லாம் உங்களுக்கு அலை மோதுது. அந்த நிலைப்பொருளாக உள்ளது தான் மோதி எல்லா பிரபஞ்ச ரகசியங்களும் அங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கேயே நிற்க 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 இந்த உலகத்தில் ஏதோ அந்த அம்மா என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல, அவஸ்தைப்படுறாங்க. அந்த எண்ணமும் உங்களுக்கு அதுக்கு விடையும் கிடைக்கும். அப்போ நீங்கள் பேசுவீங்க, எழுதுவீங்க. யார் அங்கே தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைச்சிடுவாங்க. இந்த மாதிரி இறைநிலைக்கும் உலக நிலைக்கும் மையத்தில் ஒரு ஒரு மீடியமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ரெவலேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உள்ளுணர்ந்த ஞானிகள் என்ற இந்த உள்ளுணர்வு என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்றது, அதை இன்ட்யூஷன் வாங்கல்ல. இன்ட்யூஷன் என்றதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த டியூஷன் என்ன சொல்கிறோம், வெளியிலேருந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்களே, அதாவது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற பாடம் ஏறாது பத்தாதுன்றதுக்காக ஒரு அடிஷனல் செலவு வச்சு சொல்லி கொடுக்குற பாடத்துக்கு டியூஷன் பேர். இது வெளியிலிருந்து வர்றதுக்கு டியூஷன்ற. ஆனால் எதுவுமே கொடுக்காத நீங்கள் அந்த நிலைக்கு போய் நின்று அவனோடு இருந்தால் அங்கே இருக்க காட்சியே உங்களுக்கு அதுவாக வருது பாருங்க. இதுக்கு தான் இன்ட்யூஷன் பேர். இன் பிளஸ் டியூஷன். அதாவது உள்ளே இருந்து உணர்த்துவான். அவனாகி நின்றால் அவனே அதை தெரிவிக்கிறான்ற மாதிரி அவனால் அதுவே சொல்லும் என்ற முறையில் இந்த மாதிரி உண்மையை உணர்ந்தவர்கள் தான் எழுதி வச்சது தான் வேதம், மறை, இன்னும் எல்லா விஷயங்களும் அறிவு பொருட்கள் எல்லாம் அவங்களால தான் வந்ததுன்னு சொன்னால், அதாவது மீடியமாக இந்த உலகத்துக்கும் இறைநிலைக்கும் மீடியமாக இருக்கிறது அந்த ரெவலேஷன். எல்லாரும் அந்த இடத்துக்கு போகலாம், யாராலையும் முடியாதது அல்ல. ஆனால் இதை விட்டால் தான் முடியும். நான் கொடுக்குறேன் அல்லது இன்னொருத்தர் ஏதோ உங்களுக்கு கொடுக்க வர்றாங்க, நீங்கள் கையில் 2 கையிலையும் என்னவோ வச்சுக்கிறீங்க. அவங்க கொடுக்க வர்றாங்க, நீங்கள் இந்த கையில் இருக்கிறத போட்டால் தானே அதை வாங்கலாம். இதிலே வச்சுட்டு கொடுங்க கொடுங்கன்றீங்க, எங்கே கொடுப்பாங்க? கொடுத்தா கீழே தான் போகும். அந்த மாதிரி நாம் விட்டுடுறோமே தவிர, அதை விட்டுட்டு இது தேவையில்லாதையும் வேண்டியதை பெறணும்னு சொன்னால் வேண்டாததை ஒதுக்கி வச்சோம். அந்த அளவுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுக்குறேன். உள்ளதை உணர்தல், இந்த மாதிரி உண்மையை உணர்தல் முதல் வேலை. நல்லது செய்தல், எது எது நலம் தருமோ அந்த காரியங்களையே உணர்ந்து செய்தல். அல்லது விடுதல், தேவையில்லாது துன்பம் தருவது விடுதல். இந்த 3 எல்லாருக்கும் போதுமானது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது அன்பர்களே வாரீர் என்ற ஒரு பாடல் இருக்குது. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்றது இதெல்லாம் தத்துவ பாடல்கள். அப்புறம் மலரே மலரே என்றது, இந்த மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்குது. அதில் ஏதேனும் ஒன்று தவறெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எப்போனே எல்லா நேரத்துலையும் இல்லை, எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ, எங்கே நல்ல வாய்ப்பாக இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்து ஒருத்தர் சொல்லுவது பின்னால் அதை சொல்லுவதுன்னு இந்த பஜனையில் பாடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி பாடுற போது அந்த கருத்துக்கள் ஆழமாக காதல விழவும், அந்த பதியவும், அந்த தத்துவங்கள் இன்னைக்கு கேட்குற போது விளங்காத போனாலும் கூட இன்னும் எப்போ ஒரு சமயத்தில் அந்த சொல்லோ அந்த கேள்வியோ அந்த விளக்கமும் உண்டாகும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க நோக்கம். இவைகளை விளக்கி ஒரு நிகழ்ச்சி அமைச்சிருக்கோம். அது சோவியத் எம்பாசி, அது யுஎஸ்எஸ்ஆர் எம்பாசியில் சேர்ந்த ஒரு இடம். அவர்களுக்கு அங்கே ஒருவர் நம்முடைய அன்பர் வேலை செய்து கொண்டிருக்கார். அவர்களோட பேசும்போது நாங்கள் அந்த கொள்கையை பற்றி நாங்களும் புரிஞ்சு கொள்ளணும் என்று கேட்டார்களாம். அப்படியானா நான் சில புத்தகங்கள் கொடுக்குறேன்னுட்டு இவர் நம்ம புத்தகங்களை எடுத்து போய் கொடுத்துருக்காரு. பார்த்தாங்க, ஆமாம் இது அவர் இங்கே பேசுவாரா, நாங்களெல்லாம் கேட்கணுமேன்னு கேட்டாங்களாம். அங்கேருந்து சொன்னார். சரின்னு ஒத்துக்கிட்டோம்.
ஒத்துக்கிட்ட பிறகு என்ன சப்ஜெக்டுன்னுட்டு ஒரு இது இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து ஹோலிஸ்டிக் யூனிட்டின்ற முறையில் நீ அந்த சப்ஜெக்டை கொடுப்பான்னு சொன்னேன். அது ஒரு ரிலிஜியன் போல் இருக்குது, அது வேறு சப்ஜெக்டை நீங்கள் புத்தகங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, வேறு ஒரு சப்ஜெக்டு கொடுங்கன்னு. அப்போது இந்த ப்ளூ பிரிண்ட் ஃபார் வேர்ல்டு பீஸ்ன்னுட்டு ஒன்று எழுதணும் பாருங்க, அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சுக்கிட்டு அதை பற்றி அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த புஸ்தகத்தையும் பார்த்தாங்க, இந்த சப்ஜெக்டையும் கேட்டாங்களே, அவங்களுக்கு சொல்லணுமா? இப்போது எழுதியிருக்காங்க இங்கே, எப்போ அவர் அவர் பேச்சை நாங்கள் கேட்க போகிறோம்னு அந்த நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கோன்னுட்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அங்கே அந்த நிகழ்ச்சி வச்சுருக்கோம். அதோடு என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை டேப், அதாவது வீடியோ டேப் எடுத்து அதை நீங்கள் அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம். அது இல்லாமல் ஒரு புத்தகம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த புத்தகம் அருமையான புத்தகம், எல்லாரும் கூட படிக்கலாம், ஆனால் ஒரே புத்தகம் தான் இருக்குது. அது பேர் என்ன தெரியுங்களா? குருஷேவ் எழுதியிருக்கார் அதை, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபார் வேர்ல்ட் பீஸ். அதுக்கு வேர்ல்ட் பீஸ்ன்னா அது தான் ஆகணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்று வேறு எதுவுமே இல்லை என்றது அதை நாம் எப்படி சொல்கிறோமோ அதே போல் கொடுத்து அழகான நூல், அதையும் பரிசு எனக்கு நேரடியாக சமர்ப்பிக்கும்படியாக கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல செய்தியை சொல்கிறேன். அதை அடுத்த ஆண்டு அவர்கள் ஒருவேளை நம்முடைய குண்டலினி மனவளக்கலையை அந்த ஊருக்கு இறக்குமதி செய்துக்குவாங்களோ என்னமோன்ற அளவு கூட இப்போ இதிலிருந்து ஒரு எண்ணம் உருவாகிட்டு இருக்குது. வாழ்க வளம். இருந்தாலும் அந்த குளிர்லாம் நான் போக முடியாது, நீங்கள் யாருன்னா தான் போகணும்.